Yes, good evening all. இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குப்பா. கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்க. இஸ் எவ்ரிதிங் கிளியர்? ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கான்னு பார்த்து யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்கப்பா. தமிழ் யூடியூப் லைவ் கொண்டு வரலாம். ஸோ ஆஃப்டர் நம்ம வீடியோ போட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அட்வான்ஸ் மேக்ஸ்ல அல்ஜிப்ரா. தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ குமரன், தமிழ் குமரன். சரிப்பா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா செஷனை வந்து எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணிட்டு, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் கைட் பண்ணி விடுங்க. ஓகே, சரிங்க. செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். லிசன், ஒரு குட் நியூஸோட நம்ம செஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நோ எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ டைம் இருந்தால் செஷன் முடிச்ச அப்புறமா போயிட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சு பாருங்க. நம்ம சிஹெச்எஸ்எல்க்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ ஒன்று யூடியூப்ல போடலாம். ஓகே, ஓகேப்பா. ஸோ அல்ஜிப்ரா ரைட் ஃப்ரம் நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம அல்ஜிப்ரா கான்செப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா மேக்ஸ்லையுமே அந்த கான்செப்டை அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம்ப்பா. ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் நியர்லி 500+ சம்ஸை வந்து மீட் பண்ண போகிறோம். ஓகேவா, அல்ஜிப்ரா டாப்பிக்ல மட்டும். ஓகே, அல்ஜிப்ரா டாப்பிக்ல மட்டும் 500+ சம்ஸை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுவே நமக்கு வந்து போதுமானது. ஸோ அதாவது டவுட் கேட்குற இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ உங்கள் வால்யூமை மியூட்ல போட்டுங்க. நிஷாம் பழனிவேல். ஓகே, ஸோ அல்ஜிப்ராவில் நியர்லி 500 கொஷின்ஸை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகேவா சார், நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 டேஸ் வந்து நமக்கு இருக்கு. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்குள்ளே கம்ப்ளீட்லாம் கிடையாது. ஓகேவா, ஸோ என் கூடவே கான்செப்டை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிற, என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ண போகிற, என் கூடவே வந்து கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட போகிற. ஓகே, பட் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு நான் பிபிடிஸ் வந்து அலைன் பண்ணி வைக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தேன் அப்படின்னா மார்னிங் அண்டு ஈவினிங் செஷனில் ஸோ 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வந்து நான் கண்டினியூஸாக வந்து எடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் டே டைமில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஸோ நான் எடுக்கிற டைமிங்கில் மேக்ஸுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் சரி, இல்லை இதுதான் ஃப்ரெஷராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, என் கூட ஸ்டார்ட் பண்ணாலே மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஸோ கிளாஸ் முடிச்ச அப்புறமா மற்ற டாபிக்ஸ் அரித்மெட்டிக் டாபிக்ஸ், ஓகேவா, அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து இது அட்வான்ஸ் மேக்ஸ், அரித்மெட்டிக்ஸ் தனியாக இருக்கும். அதில் பார்ட் 1ல நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்ட் 1ல ஒரு 5-6 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க அதை என்ரோல் பண்ணி சைட் பை சைடு அதையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸோ நான் எடுக்கிற கிளாஸஸ்ல இதை தாண்டி நீ எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, இதுவே போதும் உனக்கு, இதுவே உனக்கு அதிகமாக தான் இருக்கும். சரியா, எக்ஸாம்ல வந்து பார்த்த அப்படின்னா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி 2 to 3 கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. 2 to 3 கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கும்.
மினிமம் 4 மார்க். ஓகே, டயர் 1ல. டயர் 2ல பார்த்தேன் அப்படின்னா 6 to 9 மார்க். ஓகே, டயர் 2ல கன்ஃபார்ம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ தயவு செஞ்சு இது படிச்சு வச்சுங்க, ஸ்கிப் பண்ணிடாத, ஈஸியா ஸ்கோர் பண்றது மட்டும்தான். ஓகே, ஸோ நான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஓகே லெவல் ஏல இருந்து லெவல் Z வரைக்கும் ஓகே கொஞ்சம் கொஞ்சம் லெவலா இன்க்ரீஸ் பண்ணி உனக்கு எந்த டவுட்டும் இல்லாம உன்னை கொண்டு போய் சேர்த்துருவோம்ப்பா. சரியா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய பேர் வந்து இதான் என்னுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்றீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கே வந்து ஒரு சில கிளாரிட்டி வந்து இருக்காது. என் கிளாஸை வந்து எப்படி நீ லிசன் பண்ணணுன்றது ஒரு ரிதம் இருக்குப்பா. என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும். என் கிளாஸை லிசன் பண்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறப்போ நீ தனியா நோட்ஸ் எடுத்துன்னு உட்காந்துக்காத. சரியா? செப்பரேட்டா நான் கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்க தனியா நோட்ஸ் எடுத்து நீங்க தனியா எழுதிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லிசன் தான் பண்ணணும். ஓகேவா? என்னோட கிளாஸை நல்லா லிசன் பண்ணு. நான் என்ன சொல்றேன்றதை லிசன் பண்ணு, நான் எப்படி சம்ம எடுத்து போடுறேன்றதை லிசன் பண்ணு, கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்றேன்றது லிசன் பண்ணு. ஸோ தட் அப்பதான் உனக்கு வந்து டவுட்ஸ் நிறைய வரும். டவுட்ஸ் நிறைய வந்த பிறகு எல்லா டவுட்ஸுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து கிளாஸ் முடிச்ச அப்புறமா ஸோ பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகே, நம்ம கிளாஸ்ல லிசன் பண்ணது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கான்றத நீங்க வந்து லிசன் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட்? சரிப்பா. சரி, நம்ம சம்குள்ள வந்து போயிடலாம். அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரால நிறைய டைப்ஸ் இருந்தாலும் ஓகே நான் உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் ஃபர்ஸ்ட் டைப். சரியா? ஃபர்ஸ்ட் டைப் ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். ஃபார்முலா இல்லாம அல்ஜிப்ரா கிடையாது. சரியா? ஸோ அல்ஜிப்ரால ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போறேன். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கப்பா. ஓகே, பிளஸ் இன்டூ பிளஸ் என்னங்க? பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ பிளஸும் மைனஸ். இது பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ல. ஓகே, சரி. ஏ பிளஸ் 2a என்னங்க வரும்? ஸோ நான் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் லிசன் பண்றவங்களுக்கு வந்து இன்னொன்னும் சொல்லிடுறேன். நான் கிளாஸ்ல வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஏன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கிளாஸஸ் எடுக்கல. ஸோ தட் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஆன்லைன்ல எடுக்கிறப்போ ஒன்லி நீ கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்னா நீங்க கமெண்ட் பண்றது மட்டும்தான். ஒன்லி வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட்பா. இது எல்லாருக்குமே தெரியும் பேசிக்கா. ஓகே, ஏ பவர் என் இன்டூ எம், இது என்ன வரும்? ஏ என் இன்டூ எம். ஜஸ்ட் ஏன்னா அல்ஜிப்ரால வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபார்முலாஸ் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வேரியபிள்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் கோர் டு பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, சரிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஒவ்வொரு ஃபார்முலாவும் அந்த ஃபார்முலா டைப்ல வர ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து சால்வ் பண்ண போறோம்ப்பா. சரியா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. கிளாஸ்லேயே உன் ஃபார்முலாவை நான் மகப் பண்ணி வச்சிருவேன். சரியா? சார் நான் சொல்லும் போது ஃபார்முலாவை மகப் பண்ணிக்க, மனப்பாடமா பண்ணலனாலும் உனக்கு ஞாபகம் வரலனாலும் நான் கிளாஸ் கூடவே உன்னை வந்து எப்படி ரீகால் பண்ணணும் எப்படி மனப்பாடம் பண்ணணும் நான் சொல்லிடுவேன். சரியா? முதல் டைப்பு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. எல்லாருமே நீ இதை வந்து பார்த்துருப்ப. ஓகே, சரி லிசன்பா. அதாவது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சு? ஏ இன்டூ ஏ ஸ்கொயர், ஏ இன்டூ பி. ஓகே, அதுக்கப்புறமா பிஏவும் ஏபியும் ஒன்று தான்.
சரியா? பியும் ஏபியும் ஒண்ணுதான். மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர். சரியா? மைனஸ் ஏபி பிளஸ் ஏபி கேன்சல். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் நம்ம போறோம். ஸோ வெரி ஸ்டார்டிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ அண்ட் எக்ஸ் பிளஸ் பி? கொஸ்டின் வந்து சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ அண்ட் எக்ஸ் பிளஸ் பி. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ அண்ட் எக்ஸ் பிளஸ் பி? x into x square, okay, plus ax plus ab plus bx. listen pa, x எல்லாம் ஒரு பக்கம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஓகே, x square plus ax plus bx plus ab. ஸோ உன்னோட ஆன்சர் ஆப்ஷன்ல x square, x காமனா இருக்கா, a plus b plus ab. x square plus a plus b x plus ab. Answer option 1. Answer option 1. கான்செப்ட் கிளியரா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டு போவோம். ஸோ அப்படியே கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சில ஸ்டெப்ஸை நான் குறைச்சிருவேன். அது எல்லாமே நம்ம டைம் சேவிங்காக. ஓகே, எக்ஸாம்ல நீங்களும் அதே மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ அதை எப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்றத அலட்சியமா விட்டுறாத. நான் சொல்றத அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வந்துரும்பா. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வா. வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11? கொஸ்டினை வந்து பார்த்த உடனே நம்மளுடைய கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஏன்னா மைண்ட் செட் நல்லா கிளியர் பண்ணிக்க. எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ்ல கண்டிப்பா உனக்கு வந்து ஈஸியா தாங்க கேட்பான் எஸ்எஸ்சில. ஏன்னா அரித்மெட்டிக்ஸ் மட்டும் தான் லைட்டா ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அட்வான்ஸ் மேக்ஸ்ல அந்த ட்விஸ்டிங் ஆப்ஷன்ஸே இருக்காது. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி லெவல் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால நீ பேனிக் ஆகாத. ஃபர்ஸ்ட் திங், நீ பேனிக்கே ஆகாத. கூலா ஹேண்டில் பண்ணு. சம்மை வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணும். சம்ம பாரு, வேரியபிள்ஸை பாரு. எக்ஸ் பிளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11 ஒரே மாதிரியான வேல்யூ இருக்கா? நம்ம ஃபார்முலா தான், ஃபர்ஸ்ட் டைப் ஃபார்முலா. என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 ஸ்கொயர். மைண்ட் செட் பண்ணிக்க. நம்ம எக்ஸாம்ல, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். நீ படிச்சது மட்டும்தான் வரும். அவுட் ஆஃப் த சிலபஸ் எதுவும் வராது. ஓகே, ஸோ நீ படிக்கிறத ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சா அப்படின்னா ரொம்ப கூலா போய் எழுதிட்டு வரலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 ஸ்கொயர் 121, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 121. பா சார், இது என்ன சார் பேசிக்கா இருக்கு, எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்டாங்களா சார்னு கேட்டா, டெஃபினட்டா இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், எக்ஸாம்ஸ்ல கேட்ட டைப்ஸ் தான் நான் உனக்கு பிரிச்சு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சம். if 16x square minus p equal to 4x plus 3 by 2, 4x minus 3 by 2. நம்பர் பாருங்களேன், 4x 4x 3 by 2 3 by 2 சிமிலரா இருக்கா? பிளஸ் மைனஸ், a plus b a minus b ஃபார்மேட், a plus b a minus b ஃபார்மேட். என்னதுப்பா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட். 16x ஸ்கொயர் மைனஸ் p ஈக்குவல் டு a plus b a minus b, a ஸ்கொயரா? aன்றது என்ன? aன்றது 4x, bன்றது என்ன? 3 by 2. aன்றது 4x, bன்றது 3 by 2. ஓகே, a ஸ்கொயர் 4x ஸ்கொயர், 4x ஸ்கொயர்னா 16x ஸ்கொயர். சரியா? a ஸ்கொயர். b ஸ்கொயர்னா என்னது? b ஸ்கொயர்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்.
9/4. ஓகே, 16x² இங்க இருக்கு. அப்போ pன்ற பிளேஸ்ல என்ன இருக்கு? pன்ற பிளேஸ்ல ஓகே, p பிளேஸ்ல நமக்கு 9/4 இருக்கு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் p? p ஈக்குவல் டு 9/4. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. தமிழ் கிளாஸ் லிசன் பண்ணுங்க. டவுட்ஸ் எல்லாமே டெலகிராம்ல கேளுங்க. சரியா? செஷன் முடிஞ்ச அப்புறம் கொஷின்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன்ப்பா. ஓகே, உங்க இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் சொல்றேன். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி ஒரு பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங். சரியா? செகண்ட் திங், நான் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்றேன். சரியா? இண்டிவிஜுவலா நானே தான் கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ பிபிடிஸும் நானே தான் பிபிடிஸும் அரேஞ்ச் பண்றேன். ஓகேவா? நானே தான் டைப் பண்ணணும். ஸோ கொஷின்ஸ்க்கான உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் வந்து நோட்ஸ் கொடுக்கணுன்றதும் அதுவும் நானே தான் எல்லாத்தையும் எடுக்கிறேன். செகண்ட், அதுக்கடுத்து பார்த்தோன்னா எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ற மேனேஜ்மெண்ட்டும் நானே தான். ஓகே, ஒன்லி திங், ஸோ பேமெண்ட் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் மெயில் போட்டு தான் நான் வந்து எல்லாத்துக்கும் பேசணும். நான் ஒரே ஆள் தான் இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணும்பா. சரி, ஓகே. எனக்கு கிளாஸும் கொஸ்டின்ஸ் பிபிடி போகிறதுக்குமே ஒர்க் முடிச்சுட்டு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ரிமைனிங் திங்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஸோ என்னோட லீவ் டைமில் உட்காந்து பொறுமையாக தான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் என்னோட பியர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, கொஷின்ஸ் வா. இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. நீங்க சம்லாம் கிளாஸ்லாம் கவனிச்சிட்டு அப்புறம் நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ணுவல. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டாவை நீ தனியா எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்க டேட்டாவை தனியா எடுத்து எழுதுப்பா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய். ஃபார்முலா தான், மகப் பண்ணிக்கோ நல்லா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 21. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன? 3. எக்ஸ் மைனஸ் ஒய் 3, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 21. 3 1s are 3 7s are. Find the value of x plus y. X plus y equal to 7. Answer 7. Very good. Shanmugadharani. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அதே டைப் தான், சிங்கிள் டைப்பா தான் நான் கொண்டு போவேன். (36p square minus 49q square, 6p plus 7q. ஓகே, நம்பரை பாரு. 36p square minus 49q square. ஓகே, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே வந்து நீ உன் கண்ணில் மறைச்சிக்க. மீதி இருக்கிற வேரியபிள்ஸை மட்டும் நோட் பண்ணு. பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஃபார்மேட். ஓகே, சம்திங் ஏதோ ஒன்று நம்ம படித்த ஃபார்மேட்டில் வருது. பி பிளஸ் கியூ பிளஸ் பி மைனஸ் கியூ இன்டூ. ஓகேவா? ஸோ நம்ம படித்த ஃபார்மேட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. எப்படி டிவிஷன்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்பான், கீழே பாருங்களேன், இங்கேயும் சேம் வேரியபிள் பி பிளஸ் கியூன்னு இருக்கு. அப்படின்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. புரியுதாப்பா? ஸோ அதே ஃபார்மேட்ல இருக்கிறதால ஜஸ்ட் இது கூட கொண்டு வா. ஏ ஸ்கொயர்னா இது என்ன அப்படின்னா 6 ஸ்கொயர் நம்பரா இருக்கு. ஸ்கொயர் நம்பர்னா 6 ஸ்கொயர் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 49ன்றது ஸ்கொயர் நம்பர் 7 ஸ்கொயர். ஓகே, அப்பான் ஏ பிளஸ் பி அப்படின்னா
நமக்கு டினாமினேட்டர்ல 6p பிளஸ் 7q 6p பிளஸ் 7q ஈக்குவல் டு என்னங்க வரும் a மைனஸ் பி ஃபார்மேட் a மைனஸ் பி சிமிலரா இதே ஃபார்மேட்டா இருக்கா அப்போ கான்ஸ்டன்ட் பாரு எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் சிமிலரா ஏக்கு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்போ இதுக்கும் இதுதான் பிக்கு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் 7 எதையுமே சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத ஓகே 6p minus 7q 6p minus 7q answer concept clear concept clear anga okay pa next sum next sum if 1 by x square plus a square equal to x square minus a square then the value of x given question வந்து கொடுத்திருக்கான் if ன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு then the value of x x மட்டும்தான் என்னன்னு கேக்குறான் அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே x நோக்கி தான் இருக்கணும் ஓகே சரி x ஃபார்மேட் 1 by x square plus a square equal to x square minus of a square so cross multiplication பண்ணுப்பா cross multiplication பண்ற அப்படின்னா x square minus of a square x square plus a square சேம் ஃபார்முலா தான் நம்ம என்ன ஃபார்முலா a square minus b square equal to a plus b into a minus b ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டைப் ஃபார்முலா பேஸ்டா நம்ம போயிட்டு இருக்கோம் சரி a plus b a plus b ஃபார்மேட் இது a minus b ஃபார்மேட் ஓகே ஆல்ரெடி இதுல ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்ப என்டையர் திங் ஸ்கொயரா வச்சு அதை ஃபர்தரா ஸ்கொயர் பண்ணும் ஃபர்தரா ஸ்கொயர் பண்ண அப்படின்னா x பவர் 4 மைனஸ் a பவர் 4 கிளியராங்க x பவர் 4 மைனஸ் a பவர் 4 ஓகே சோ நமக்கு என்ன வேணும் நமக்கு x தான் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x x தான் என்னன்னு கேக்குறாங்க அப்ப x மட்டும் தனியா எடுத்துரு 1 பிளஸ் a பவர் 4 x பவர் 4 1 plus a power 4 x power 4 okay சரிப்பா listen search concept la if a power n equal to b okay இந்த n வந்து equal to அந்த சைடு போனா equal to அந்த சைடு போனா என்ன படிச்சிருப்போம் 1 by n ன்னு படிச்சிருப்போம் சரியா ஓகே இது எப்படி சார் வந்தது அப்படின்னா listen a power n equal to b னா எனக்கு a மட்டும்தான் வேணும் a மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த n வந்து பவர் கேன்சல் ஆகணும் பவர் கேன்சல் ஆகணும்னா மல்டிப்ளை பை 1 by n ஆன் போத் சைடு 1 by n ஆல மல்டிபிள் பண்ணனா n ம் கேன்சல் ஆயிடும் அப்போ a ஈக்குவல் டு என்ன b into 1 by n ஃபார்மேட் சிமிலர்லி இந்த 4 எனக்கு x மட்டும் தான் வேணும் அப்போ பவர் 4 அந்த சைடு போச்சு அப்படின்னா என்னப்பா வரும் பவர் 4 அந்த சைடு போச்சுன்னா 1 plus a power 4 upon power 1 by 4 equal to x. What is the value of x? X equal to a power 4 plus 1 power 1 by 4. Answer option D. Clear? Yes, thank you. Next sum. Next sum. Simplify the expression. Simplify the expression. 36a square plus 49b square 6p 67 okay a plus b நம்பரை மட்டும் நோட் பண்ணு
a plus b into a minus b. a plus b format, a minus b format. கான்ஸ்டன்ட்டும் எனக்கு சேமா இருக்கு. சரியா? ஸோ 36 a square plus 49 b square. ஓகே, ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தோன்னா a square வந்து 36 a square minus 7 7s are 49 b square. Clear? Again, entire thing a plus b format, a minus b format. Okay, a plus b format, a minus b. கான்ஸ்டன்ட்டும் எனக்கு சேமா தான் இருக்கு, முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட். அப்போ ஃபர்தரா இதை ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா, ஸோ இப்பதான் நான் சொல்லியிருப்பேன், மேக்ஸ்ன்றது ஜஸ்ட் எப்படி நம்ம வந்து கொடுத்துருக்க சம்ம எடுத்து எழுதுறது ஒரு கலையோ, அதை சால்வ் பண்றது இன்னொரு கலை. ஸோ அதை ஃபாஸ்டா பண்றதுக்கு பார்த்தோன்னா, ஓகே, ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் டேபிள்ஸ், கியூப் டேபிள்ஸ், பிரைம் நம்பர் டேபிள்ஸ், ஓகே, இந்த மூணு விஷயத்த வந்து ரிவைஸ் பண்ணாம நல்ல மக்கப் பண்ணாம சம்ம பிராக்டிஸ்குள்ள இறங்கவே கூடாது. என்னப்பா ஏ ஸ்கொயர்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் தானே பண்ண போற. 36 ஸ்கொயர், 36 ஸ்கொயர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மல்டிபிள்லாம் பண்ணிக்கூடாது. ஓகே, அப் டு 50 வரைக்கும் நீ மக்கப் பண்ணிடணும் ஸ்கொயர் வேல்யூஸ். ஓகே, 36 ஏ ஸ்கொயர் minus 49 b square. Okay, 36 square 1296, 1296 a power 4 minus 49 square, 49 square na so சடனா வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வராது. ஸோ அப்போ நமக்கு ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்ல உனக்கு வந்து சொல்லியிருப்பேன், ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்ல 41 to 50க்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். என்னது, பேஸை வந்து 15 வைக்க சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துரு. 2401 q பவர் 4, 1296 a பவர் 4. இந்த கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா நமக்கு சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஆஸ்பிரண்டா ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெப் எல்லாம் நீ எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்டெப் எல்லாம் நீ எடுத்த கொஸ்டினை பார்த்துட்ட மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடணும். சரியா? உனக்கு ஸ்டெப்பை வந்து நான் எடுத்து சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். எக்ஸாம்ல உனக்கு சார் நான் இதெல்லாம் போட்டேன் சார், ஓகே, இதை சால்வ் பண்ணி எடுத்து போறதுக்குள்ள டைம் முடிஞ்சு சார் அப்படின்னு உனக்கு உனக்கு ஸ்டெப் மார்க் கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்களா? இதெல்லாம் உன் அகாடமிக்ல ஸ்டெப் மார்க்லாம் கிடையாது. மார்க் பண்ணா ஒரு ஆன்சர், அவ்வளவுதான். மார்க் பண்ணாம விட்ட அப்படின்னா தப்பு. தப்பா மார்க் பண்ணா நெகட்டிவ் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்பா. CGL level question. 256 m power 4 minus 16. சரி, 80 m square minus 20 n, 16 m square n square. ரைட், ரெண்டே வேரியபிள் தான் பார்க்குறேன், m n m n m n. ஸோ முன்னாடி சம்லாம் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் சேமா இருக்கான்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா கான்ஸ்டன்ட் சேமா இல்லை. சரியா? கான்ஸ்டன்ட் சேமா இல்லை அப்படின்னா நம்ம சேம் ஆக்கணும், அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட் சேமா இல்லை அப்படின்னா நம்ம சேம் ஆக்கணும். எதுக்கு? எம்முக்கு முன்னாடி 16 இருக்கு, எம்முக்கு முன்னாடி 80 இருக்கு, எம்முக்கு முன்னாடி 256 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு சின்ன வேல்யூ பார்த்தா அப்படின்னா எய்தர் பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவா மாத்து, இல்ல சின்ன வேல்யூவை பெரிய வேல்யூவா மாத்து. பாசிபிள் எது ஈஸின்னு பார்த்தனா பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவா மாத்துறது தான். ஏன்னா m பவர் 4ல இருக்கு. சரியா? லிசன் பா, மேல அப்படியே இருக்கட்டும். 256 m பவர் 4 மைனஸ் 16 n பவர் 4. ஓகே, 80 20 காமனா பார்த்தனா 5 மல்டிபிள்ஸ். 5 மல்டிபிள்ஸ்னா 16 5s are 80 m square minus 5 4s are 20 n square. 16 m square plus 4 n square. Okay,
சரி, இப்போ நமக்கு ஃபார்மேட் வந்துருச்சு. என்னது? a plus b a minus b ஃபார்மேட். ஓகேவா? a plus b a minus b ஃபார்மேட். ஹைலைட்டர் கலர் சரி. a plus b a minus b ஃபார்மேட் என்ன? 256 m power 4 minus 16 n power 4 upon 5 into இது a, இதுவும் a, ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா 16 ஸ்கொயர் 256 m power 4 minus of இது b, இது b, b ஸ்கொயர் 4 4s are 16 n power 4 கேன்சல் ஆயிடுமா? 1/5. ஆன்சர் என்னங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேப்பா தமிழ். ஸோ எல்லோ அண்ட் ஒயிட் கரெக்டாக இருக்குல்ல? நான் ரெட் யூஸ் பண்ணலாங்க. ஓகே, next sum. Next sum. Listen. A plus B minus C plus D whole square. A minus B plus CD whole square. Okay. உள்ள இருக்க வேரியபிள்ஸை பார்க்க ஃபார்மட்டை மட்டும் கவனி. ஃபார்மட் மட்டும் பார்த்த அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு ஸ்கொயர், ஏதோ ஒரு ஸ்கொயர் நடுவில் மைனஸ். நம்ம ஃபார்மட் என்ன? ஃபார்மட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சார் ஏன் சார் சம்டைம்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போறீங்க, சம்டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா ஃபார்முலாஸ் ஒன்று தான், பட் ஆனால் டிஃப்ரென்ஷியேட் உனக்கு பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஏபிசிடின்னு இருக்கு. ஸோ அதனால உனக்கு வந்து புரியணுன்றதுக்காக எக்ஸ் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபார்மட் பார் ஏபிசிடி, ஏபிசிடி ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே சரி, ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். என்டையர் திங் இது எக்ஸ், என்டையர் திங் இது ஒய். ஓகே, எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, எக்ஸ்னா என்ன? ஏ பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி. ஒய்னா என்ன? ஏ மைனஸ் பி பிளஸ் சி மைனஸ் டி. ஓகே, இது எக்ஸ் பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய், ஏ பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் டி. மைனஸ் ஆஃப், அப்போ எல்லாமே மைனஸ்லாம் பிளஸ் ஆயிடும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ உனக்கு புரியணுறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்டெப், இல்லைன்னா மைண்ட் கால்குலேஷன்ல எடுத்து போட்டுடலாம். சரியா? லிசன், பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல், மைனஸ் சி பிளஸ் சி கேன்சல், பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல், மீதி இருக்கிறது 2a. இதுல வந்து பார்த்தோன்னா ஏஏ கேன்சல், வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? சரி, எல்லாமே இல்லை. அப்போ 2b, b இது ஒரு b, இது ஒரு b. c பார்த்தா அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2c. ஓகே, நெக்ஸ்ட் டி வந்து பிளஸ் 2d. ஓகே சரி, லிசன் பா. 2a இன்டூ எல்லாத்துலயுமே 2 காமனா இருக்கு, b மைனஸ் c பிளஸ் d. ஸோ 2 2s are 4a, b plus d minus c. ஓகே, பிளஸ் ஒரு பக்கமா எழுதினா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4a b plus d minus c, 4a b plus d minus c. கிளியர்? ஸ்டார்டிங் மட்டும்தான். சரியா? ஸ்டார்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ், இந்த ஒரு 4 கிளாஸ் வந்து அப்படி ஒரு 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 ஃபார்மேட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போவேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னா என்னோட ஃப்ளோ உனக்கு வந்துடும். நான் இதை தான் சால்வ் பண்ண போறேன்றது உன் மைண்டு சொல்லிடும். சரியா? அப்போ 2-3 ஸ்டெப்பை வந்து கட் ஷார்ட் பண்ணிடுவேன்.
10th sum. Simplify the following expression. A plus B plus C whole square minus A minus B plus whole square. Format என்ன? A square minus B square. Okay. Entire thing ஒரே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ உனக்கு கட் பண்ணிடு. இப்போ மைண்ட் கால்குலேஷன்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. சரியா? பிளஸ் பண்ண போற. பிளஸ் பண்ற அப்படின்னா ஓகே சார் இந்த மைனஸை தூக்கிட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இந்த மைனஸை மறந்துடு இப்போதைக்கு. சரியா? மைனஸை மறந்துடு. பிளஸ் பண்ண போற ஏ பிளஸ் ஏ 2a பிளஸ் பண்ண போற பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பிளஸ் பண்ண போற 2c. கிளியராப்பா? நான் சொல்றது புரியுதுல? ஏ பிளஸ் பி முடிஞ்சு. ஏ மைனஸ் பிக்கு ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடும். பி மைனஸ் ஆஃப் மைனஸ் பினா பிளஸ் பி. ஓகே 2b. அதுக்கப்புறம் சி மைனஸ் ஆஃப் சி கேன்சல் ஆயிடும். ஓகே அப்போ 2b தான் மீதி இருக்கிறது 4ac. நான் சொல்றது புரியுதுல? சரி லிசன். இப்போ 2ஆல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ற. 2 2s are 4ab 2 2s are 4bc plus 4ac. 4 காமனா இருக்கு. ab plus bc plus ac. 4 காமன் 4ab plus bc plus ca. Answer option C. கான்செப்ட் கிளியர் ஆக? ரைட். ஓகேப்பா. நெக்ஸ்ட் சம். If a square, next sum, listen. A square plus b square minus of c square whole square. A minus again abc kilo denominator b square minus c square. Okay. நம்முடைய ஃபார்மேட் என்ன? நம்முடைய ஃபார்மேட் வந்து a square minus b square னா x square minus x plus y into x minus y. Okay. a square plus a square 2a square b பாக்குற b square minus of அப்புறம் ரெண்டு கேன்சல் ஆயிடும். cயும் பார்த்தனா கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் பண்ற a square minus a square cancel. Next b square minus of minus b square plus ஆயிடும். so 2b square. okay. next c square. listen, already minus c இருக்கு. சரியா? மைனஸ் c இருக்கு. இங்க ஒரு மைனஸ் c மாறிடும் மைனஸ் பண்ணும்போது. அப்போ மைனஸ் ஆஃப் 2c ஸ்கொயர். ஓகே. மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இன்னொரு சி ஸ்கொயர் பார்த்தேன் அப்படின்னா மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2c ஸ்கொயர் இதான் வரும். சரியா? பை b ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகே. லிசன், என்டையர் திங் நீங்க மல்டிபிள் பண்ற அப்படின்னா ஓகே. ஸோ இங்க இதுல இருந்து 2 காமனா எடுத்துடலாம். ஓகேவா? இல்ல நீ எல்லாத்தையும் மல்டிபிளும் பண்ணலாம். நமக்கு தேவை டினாமினேட்டர்ல பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கு. எனக்கு இங்கேயும் பி ஸ்கொயர் மைனஸ் சி, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு. 2a ஸ்கொயர் 2 காமனா எடுத்துட்டேன்னா பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்பான் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்னங்க? 4a ஸ்கொயர். ஆன்சர் 4a ஸ்கொயர். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா?
நெக்ஸ்ட் சம் அப்பா. Simplify the following expression. X plus y into x minus y. Okay. So graduate level question. X plus y into x minus y, x square y square x square y. Okay. சம் எல்லாமே x y என்ற வேரியபிள் மட்டும்தான். நம்ம கான்செப்ட் என்ன, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். சரி, இந்த ஃபார்முலாவுக்கு என்னப்பா வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தனா லிசன், உன்னை எந்த ஸ்டெப்புமே எழுத வைக்கல. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண அப்படின்னா அகெயின் எக்ஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட். ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாரு. அகெயின் எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஃபர்தரா ஸ்கொயர் பா ஸ்கொயர்னா இப்போ எக்ஸ் பவர் 4 இதை ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் தான் பண்ணும். சரியா, எக்ஸ் பவர் 4 இன்டூ 4னா 16 போட்டுற போறேன். சரியா, பவர்ல ஸ்கொயர்னா அது மல்டிப்ளிகேஷன் சர்ட்ஸ்ல. ஓகே, எக்ஸ் பவர் 8 மைனஸ் ஒய் பவர் 8. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். எக்ஸ் பவர் 16 மைனஸ் ஒய் பவர் 16. ஃபைனலா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 32 மைனஸ் ஒய் பவர் 32. கான்செப்ட் கிளியரா? ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் போலாமாங்க? அல்ஜிப்ரா எதுக்குமே ஃபீல் பண்ணாத. ஓகே, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், இந்த 4 டாபிக்ஸ் வந்து நீ நல்லா மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸே ஏதோ ஒரு பெரிய லெவல்ல கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி இருக்கும் உனக்கு. எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும்பா. சரியா, டெஃபினட்டா சம் டைம் எடுக்கும். எல்லாருக்குமே டெஃபினட்டா சம் டைம் எடுக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஓகே, ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் போன பிறகுதான் ஒரு கான்ஃபிடென்ட்டா நீ ஃபீல் பண்ணுவ. சரியா, நெக்ஸ்ட் சம் பார். நெக்ஸ்ட் சம், simplify the following expression. Okay, exact CGL question. CGL question, listen. 1 plus b ஸ்கொயர் 4 இதெல்லாம் இருந்தாலுமே இங்க கடைசியா கொடுத்துருக்கான் 1 மைனஸ் பி, இங்க வந்து 1 பிளஸ் பி. சரியா, அதாவது a பிளஸ் பி ஃபார்மேட், இது a மைனஸ் பி ஃபார்மேட். ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a வந்து 1, b வந்து p. ஓகேவா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். லிசன், ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அப்படின்னா நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், 1 பிளஸ் பி ஸ்கொயர், 1 பிளஸ் பி பவர் 4, 1 plus p power 8, 1 plus p power 16 minus 1. So comparison again, a square minus b square, a minus b, a plus b. 1க்கு எந்த ஸ்கொயர் போட்டாலும் அதே தான் வரும். 1 minus p power 4. Okay, again p power 4. Listen pa, p power 4. So cancel பண்றேன் அப்படின்னா a square minus b square, p power 8. Okay, p power 8 again cancel now, 1 minus
p power 16. So comparison la a square minus b square minus of 1 plus 1 minus 1 cancel. Answer என்ன? Minus of p power 32. Minus of p power 32. Answer வந்து option A. Answer option A. Okay. அடுத்து போலாமா? Find the value of k minus 1 by k square plus 1 by k square, k power 4. Listen பா, கொடுத்திருக்க சம்மன் அப்படியே எழுதுறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. k minus 1 by k square plus 1 by k square, k power 4 plus 1 by k power 4. Listen. ஸோ அதுக்கப்புறம் என்ன, கே 32 ப்ளஸ் கே 32 இப்படி வருது. சரி, இப்போ லாஸ்ட் 2 சம் வந்து நமக்கு ஒரு க்ளூ இருந்தது சம்ல. என்னது? ஏ மைனஸ் பி இருக்கு, ஏ பிளஸ் பிக்கு இல்லை. சரியா? அதாவது ஏ பிளஸ் பிக்கு அவங்க கொடுக்கல. லிசன், ஏ பிளஸ் பிக்கு கே பிளஸ் 1 பை கே இதானப்பா? இது இல்லை. கரெக்டா? இந்த ஃபேக்டர் இல்லைன்னா அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர்ல கே பிளஸ் 1 பை கே எடுத்து போட்டுருவியா? ஏன்னா இதை ஃபர்தரா கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு சேம் திங் ரிமைனிங் அப்படிதான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல லிசன், இப்போ டினாமினேட்டர்ல எடுத்து சால்வ் பண்றோம். அப்போ டினாமினேட்டர்ல ஆன்சர் வந்து கே பிளஸ் 1 பை கே தான். கே பிளஸ் 1 பை கே, இது கே மைனஸ் 1 பை கே. ஆன்சர் ஆப்ஷன்ல பாரு, எலிமினேட் பண்ணிடு. நம்ம லக்குக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கே பிளஸ் இருந்ததுன்னா எடுத்து போடலாம். இதுவும் கே மைனஸ்ல தான் இருக்கு. இது ஆன்சர் ஆப்ஷனா வராது. மீதி இருக்கிற 2 தான். சரியா? லிசன் பா, இப்போ எடுத்துட்டு வா. 2த்தையும் மல்டிபிள் பண்ற அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் 1 பை கே ஸ்கொயர். ஓகே, அப்படியே மைண்ட் கால்குலேஷன்ல இப்போ எடுத்துன்னு போயிடு. கே ஸ்கொயர் மைனஸ் 1 பை கே ஸ்கொயர். அப்படின்னா இது 2 பண்ணும்போது கே பவர் 4, கே பவர் 4 இது 2 பண்ணும்போது கே பவர் 8, கே பவர் 8 இது 2 பண்ணும்போது கே பவர் 16, கே பவர் 16 பண்ணும்போது கே பவர் 32. ஃபைனலா கே பவர் 32 இன்டூ 2 கே பவர் 64. கே பவர் 64 பிளஸ் 1 பை கே பவர் 64. டினாமினேட்டர் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி. கே பவர் 64 பிளஸ் 1 பை கே பவர் பிளஸ் 1. கொஸ்டின்ஸை பார்த்து பயந்துராத. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சார், இப்போ நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் திங்ஸ் ஃபாலோ ஆயிட்டு இருக்கா? ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஒரே ஒரு சீரீஸ். கடைசி சீரீஸை மட்டும் பார்க்குற. கடைசி சீரீஸை பார்த்த அப்படின்னா அது பவர் ஸ்கொயர் போட்டுனா அதுதான் ஆன்சர். முடிஞ்சு. ஒரு சீரீஸ்ல 2, 4, 8, 16, 32, அதுக்கு அடுத்த சீரீஸ் இந்த ஜெனரல் ஃபார்மேட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் மாடல் தான், ஒரே மாடல் தான். பட் உள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் மாத்தி மாத்தி கேட்பான். கிளியராங்க? ஓகே, சரி. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபார்முலா போலாம். ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஃபார்முலாவை பார்த்துட்டோம். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் வச்சு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், டெஃபினட்டா உனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ்
ஃபார்முலா பேஸ்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கான்செப்டுவல் திங்ஸ் அல்ஜிப்ரால. ஓகேவா? ஸோ பிரேக் எடுத்துங்க. அடுத்த கிளாஸ் வந்து ஒரு 9:30 போல நான் ஷெட்யூல் பண்றேன். யாராவது சாப்பிடல அப்படின்னா போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, 9:30க்கு நம்ம மீட் பண்ணலாம். சாரிங்க. ஆக்சுவலா வந்து ஆன்சர் ஆப்ஷன் வந்து லிசன். இங்க ஆன்சர் ஆப்ஷன் இது மாத்திக்கங்க. சரியா? நான் தான் இங்க மாத்தி போட்டுறேன். இது பிளஸ் வருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, வெரி சாரிப்பா, வெரி சாரி. ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல எனக்கு மைனஸ் தான் வரணும். சரியா? இங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, தேங்க்யூப்பா. ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸ் வந்து ஸோ ஃபோல்டர் போட்டு அப்லோட் ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைவ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கனெக்ட் பண்ணலாம். 9:30க்கு எல்லாருமே மீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் லைவ் 9:30க்கு வாங்க.